guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். என்னோட பேரு சர்மிளா. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, பியூட்டி டிப்ஸ், காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் போற கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போற கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க இப்போ ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போற கேர்ள்ஸ், காலேஜ் போற கேர்ள்ஸ் எல்லாமே சுடிதார் தான் நம்ம போட்டுட்டு போவோம். சாரி வந்து அவ்வளவா வியர் பண்ண மாட்டோம். ஸோ அவங்களுக்கு சுடிதார் போட்டு போற கேர்ள்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஷால் பின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கூல் போற கேர்ள்ஸ், காலேஜ் போற கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் சால் வந்து எப்படி பின் பண்றது. ஸோ இந்த ஸ்டெப் சால் வந்து எப்படி பின் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 டைப்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து காலேஜ் டைம்ல எந்த மாதிரிலாம் பின் பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4 டைப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, பாத்தீங்களா? நோட் பண்ணீங்களா? ஸோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் பேக்ரவுண்ட்ல ஸ்டிக்கர் அந்த மாதிரி ஒட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஷால் வந்து எப்படி பின் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷால் பின் பண்றதுக்கு இந்த மாதிரி 2 பின் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்திருக்கேன். துப்பட்டா, இந்த மாதிரி ஒரு துப்பட்டா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி துப்பட்டா வந்து ஈஸியா நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ துப்பட்டா வந்து இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ உங்களோட கையை வச்சு துப்பட்டா பின் நோக்கி இந்த மாதிரி பண்ணுங்க. நான் இதுல காமிக்கிற மாதிரியே பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி போட்டுக்கோங்க உங்க மேல. பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா மேலே ரொம்ப இதா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கீழே வந்து இப்படி இறக்கி விட்டுக்கோங்க. மோஸ்டா காலேஜ் போற கேர்ள்ஸ் தான் அவசர அவசரமா பின் பண்ணிட்டு போவோம், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ பாருங்க, ஸோ அழகா நீட்டா ஸ்டெப் சால் வந்துட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க, எந்த மாதிரி ஒரு நீட்டான லுக்ல அழகா இருக்கு. ஸ்டெப் மாதிரி பின் பண்ணிக்கோங்க 2 சைடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷால் வேர் பண்ணிட்டு போச்சுல ரொம்ப நீட்டா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப் மாடல் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2ஆ ஃபுல்லாக இந்த மாதிரி மடிச்சுட்டு, ஸோ இப்படி மடிச்சுட்டு இதை வந்து நம்ம சாரிக்கு வந்து ஃபீல்ட்ஸ் எடுப்போம்ல, ஸோ சாரிக்கு வந்து நம்ம முந்தான ஃபீல்ட்ஸ் எடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இப்படி சின்ன சின்னதாக வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சு எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து இப்படி உங்க மேலே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே போட்டுட்டு, ஸோ இப்படி கையை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் சால் மாதிரி கிடச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து மடித்து வச்சுருக்கோமா, ஸோ இப்போ இந்த மடித்ததுலேயே நமக்கு வந்து அழகாக ஒரு ஸ்டெப் மாடல் மாதிரி கிடைக்கி. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் ஷால் வந்து பின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கழுத்து வந்து ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இங்கே முன்னாடி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அடுத்த செகண்ட் ஸ்டெப் ஷால் வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி காட்டன் ஷால் வந்து இந்த மாதிரி பின் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மூணாவது ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ஷால் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து ஷாலை வந்து எப்போவுமே இப்படி போட்டு போவோமா, கழுத்தோட இந்த மாதிரி ஒட்டி போட்டு போவோமா, ஸோ அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக, ஸோ இந்த மாதிரி கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு, ஸோ இந்த 2 கை இருக்குல்ல, கையில் இந்த மாதிரி எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ இந்த கையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு, அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து, இப்போ நம்ம கழுத்தை ஒட்டி இருக்கிறத இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பண்ணால் போதும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டெப் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு இது கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கையை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கையை வச்சு தான் நம்ம எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஸ்டெப் ஷால் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த இது இருக்கா, இதை வந்து இப்படி பண்ணுங்க. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் ஷால் வந்து ரெடி. இதில் ஏன் அப்படி தூக்கிட்டு இருக்கேன்னா, நான் மைக் மாட்டியிருக்கேன், அதனால அப்படி இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடு நமக்கு சூப்பராக ஈஸியான மெத்தடு பாருங்க. ஸோ வந்து இது 4th டிப்ஸு. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் மெத்தட் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான் இதில் பண்ண போகிறோம். ஷாலை இந்த மாதிரி எடுத்துட்டு சாரி ஃபீல்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு, நான் மைக் மாட்டிருக்கேன், ஸோ இதை விட்டுறாதீங்க. இதை வந்து இப்படி வச்சு இந்த சைடு இந்த மாதிரி மடிப்பை வந்து எடுத்துக்கோங்க. மாதிரி இப்படி மேலே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குமா, இதை வந்து இப்படியே தான் இருக்கணும். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி சும்மா லைட்டாக இப்படி கீழே எடுத்துடணும், வச்சு பின் பண்ணிடுங்க. நான் பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மாதிரி ஷாலில் வந்து ஸ்டெப் ஷால் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி வெடன்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன்று போல் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டெப் ஷால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் ஷால் வந்து எப்படிலாம் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 4 டைப்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் கூட. நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி ட்ரை பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம்.